ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்து இவ்ளோ ஏர்லி மார்னிங் கிளம்பி எங்க போயிட்டு இருக்கோம்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் கல்யாணம், அந்த ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் டிராவல் பண்ணி தொலைதூர பயணமா இந்த பயணத்தை வந்து நாங்க நடத்த போறோம். நாங்க வந்து சரி 2 ஃபேமிலியா போலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேமிலி கூட வந்திருக்காங்க. வாங்க. அவர் அவசர வேலையா போயிட்டாரு, அதனால நாங்களே இன்ட்ரோ எடுத்துக்கலாம். அவன் அப்புறம் காமிச்சுக்கலாம். என்ன மெயின் கேரக்டர்ல அந்த வீடியோ ஆட் பண்ணி விட்டுருங்க. 2 ஆகாவலிகளும் இங்க இருக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்காக. சரி, அந்த ஃப்ரெண்ட் யாரு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அப்படியே வந்துட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். இப்போ இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? தாராபுரம் தாண்டி ஒரு டீ கடையில இருக்கோம். இங்கதான் vlog-ஏ நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கப்புறம் தான் நீங்க vlog-ஐ பார்க்க போறீங்க. ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அதனால ரொம்ப போர் அடிக்க வேணாம் தான் வீட்டுல இருந்தே நாங்க ஆரம்பிக்கல. நம்ம போக போக அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போலாம். வீடியோக்குள்ள போலாம். வராம்பாரு தோட்டக்காரன் என்னப்பா போமா ஏறிக்கு போங்க. நாங்க வந்து இப்ப அவங்களோட மணியோட கல்யாண மண்டபத்தை தாண்டி நாங்க கிராஸ் பண்ணி போயிட்டோம். யதார்த்தமா பார்த்தோம், இங்க பேனர் வச்சிருந்தாங்க, இதுதான் மண்டபம்னு. அதுல வேற என்ன வேற இப்படி கூப்பிட்டு போயிருக்காங்க. உள்ள தண்ணிக்கார இப்படியே ஃபங்க்ஷனுக்கு உள்ள போய் மூஞ்ச மட்டும் காட்டிட்டு போனாங்க. மறுபடியும் ரூமுக்கு போறோம். போயிட்டு தான் நம்ம கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். இப்படி போனோம்ல, நிறைய பேருக்கு அடையாளம் தெரியல எங்களை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வரோம். அப்படிலாம் இல்ல, எல்லாருமே பேசுனாங்க. இதுக்கப்புறம் நாங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அடையாளம் தெரியாது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியா 2 பேரும் அழகா இருக்காங்க. சூப்பர். இப்ப நம்ம வந்து ரூமுக்கு போலாம். கல்யாண புடவைன்னு பார்த்தாச்சு, வாங்க போலாம். நம்ம கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். A few moments later. நாங்க எல்லாரும் வந்து அந்த புக் பண்ணி வச்சிருந்த வீட்டுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் எங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கன்றாவிய பாருங்க. பாருங்க, 2 பைக் அக்கா தம்பி போயிருங்க. 2 டைம் முச்சந்திக்கு 3 அப்புறம் இந்த சைடு போய் இப்படி தானே, இந்த சைடு தானே ரைட் சைடா? அப்ப இது இந்த சைடா? அண்ணா ஸ்டெப் இது இவங்க இப்படி இப்படி போட்டு ஜமா பண்ணி ஸ்டெப் பாத்தமா இப்படி நாங்க பாலாத்துவோம், ஸ்பீடா பாலாத்துவோம். அந்த கன்றாவிய பாத்துட்டு சொல்லுங்க. சரி ரெடி, பாட்டு பாடுங்க. கச்சேரி கச்சேரி கச்சேரி. இவங்க காமிங்க. 1 2 3 அப்புறம் வேகமா பாலாத்துவோம். அவன் பாருங்க, அவன் போட்டு பாலனி செட்டி போட்டுருக்கான். அவன் போட்டுக்கிட்டு ஆடு ஆடுறது சார். சீரியஸா ஆட போறப்ப ரெடியா? லிரிக்ஸ் தெரியாது. லிரிக்ஸ் தெரியாது. ஏய் கச்சேரி கச்சேரி பாட்டு போறோம். காமெடி செஞ்சு நம்மளே சரி ஓகே. காப்பிரைட்டுக்கு ஏதோ தம்பி பாருங்க, அவன் காப்பி இருக்கிறாரு. இல்லக்கா, நம்ம அந்த ஸ்டெப் விட்டுருவோம். நான் பார்க்கல. சரியா, இப்படி போயிட்டு வந்துட்டு டீ கடையில பால் ஆத்துறாங்க. இப்படி ஆத்துவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்ம இப்படி ஆத்துறோம். அவ கடைசில ஆளு பிசு யாருக்கு பாருங்க அப்படியே வாங்க மக்களுக்கு மோனிகா ஏ பீட் பாக்ஸ் பண்ண சொல்றாங்க. நீ பாட்டு ரெடி 3 ரெடி 3 2 1 Guys, பெரிய டான்ஸ், நேச்சுரலான ஒரு பெரிய டான்சர்.
A few moments later. மணி 3 ஆச்சு, 6 மணிக்கு ரிசப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனால ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொமோஷன் கேட்டே இருந்தாங்க. சரி நான் அவங்களே வர வச்சு நெக்ஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரிசப்ஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? காலையிலே போயிட்டு வந்தோம், அழகாக இருந்தாங்க ஜோடி பார்க்கறதுக்கு. என்ன ராஜா? எல்லாரும் எங்களை பார்த்தா ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு. வர வழியில் இருந்துச்சா, சரி ஓகே அதையும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். நம்ம போய் ரெடி ஆகலாம், லேட் ஆகிடும். அப்புறம் ஈவினிங் போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹாய் சொல்லிட்டாங்களா? என்ன டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் கொடுத்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டோம். லிப்ஸ்டிக் மட்டும் போட சரி. மேடம் தலை மட்டும் செய்யல. எனக்கு ஒரு சஜஷன் இருந்துச்சு ரமலா கிட்ட, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இதே இந்த ப்ளூ கலர்ல லிப்ஸ்டிக் போட்டுட்டா கரெக்டா இருக்கும். தெங்காசி அழகி போட்டிக்கு அந்த மயில் தோகெல்லாம் வச்சுட்டு இப்படி போவாங்க, வச்சுதான் அப்படியே இப்படி சூப்பரா இருக்கும். அப்படியே நடந்து போனோம்னு வச்சுக்கோ, மண்டபத்துல யாருக்கு கல்யாணம்னே தெரியாது, அந்த மாதிரி மாத்தணும். கவுன் போட்டா பொண்ணுன்னு நினைக்காத பையன் தான். 2000 years later. அதுதான் நாங்க சூப்பரா கிளம்பிட்டோம்னு நினைக்கிறோம். சூப்பரா இருக்கு இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட அவுட்ஃபிட் நாலு பேரோட அவுட்ஃபிட் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. A few moments later. ரிசப்ஷன்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. மேரேஜ் எப்படி சூப்பரா இருந்துச்சு, அதை விட ரிசப்ஷன் சூப்பரா இருக்குல்ல. ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. சரியான கிரவுடு. ஏன் பேச முடியலன்னா பாட்டு டிஜேல பாட்டு போட்டுட்டே இருந்தாங்க, அதனால பேச முடியல. இப்ப கொஞ்சம் ஆஃப் பண்ணிருக்கனால இந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். 2 பேருமே அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு இல்ல. ரொம்ப ரொம்ப நீட்டா பண்றாங்க. ஆனா கிரவுடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கறனால எங்களால சரியா மேடையை பார்க்க முடியல. நம்ம கூட இங்க பாருங்க பின்னாடி அவங்களுக்கு வீடு பக்கமா மாறனால வந்துட்டாங்க டக்குன்னு. பக்கமா வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கு கல்யாண வீட்டுக்கு. இவனில காதலர்கள் இப்பதான் யங் கப்புள்ஸ் லவ் பண்ணிட்டே இருக்கானுங்க. காதை கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தானாமா. இந்த கூட்டத்தில் நீ பாடுறது கேட்குன்னு நினைக்கிறியா? மைக் இங்க இருக்கு. தப்பு. என் புருஷன் அவ்வளோதான். வர வழியில சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக நிறைய பேர் வந்ததுனால ஃபுட்டு பத்தாம போயிருச்சு போல. அது ஒண்ணுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கிளம்பிட்டோம், அதனால வெளியே வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து தூக்கம் வேற தாங்க முடியல எங்களால. மற்றவங்க இன்னும் சாப்பிடாதவங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்ததுனால வந்துட்டோம். சரி ஓகே, இந்த விழாக் இத்துடன் நிறைவேறுகிறது. ஆசை நிறைவேறுதா? நிறைவடைகிறது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. டாடா பை பை.